சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 48 மணி நேரத்திற்குள் ஸ்டாலின் தமிழகம் வர வேண்டும், இல்லை என்றால் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறி வருகிறார்கள். அதாவது முதலீடுகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் 8 நாட்கள் பயணமாக ஜெர்மனி, UK போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது 4வது வெளிநாடு பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. புதிய காய்ச்சல்களும் தமிழகத்தில் பரவி வருகிறது. ஆனால் தமிழகத்தில் இதை கவனித்து கொள்ளாமல் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுலா குடும்பத்துடன் சென்றுள்ளார் என்ற புகாரையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, திமுகவின் மாஜி அமைச்சர்களும் திமுகவின் நிர்வாகிகளுமே இதை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது தமிழகத்தில் வாரிசின் அடிப்படையில் மீண்டும் பதவிகள் வழங்கப்படுவதாகவும், கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருப்பதாகவும் பல்வேறு குளறுபடிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்வராக உதயநிதியை பொறுப்பேற்று வைத்துவிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தற்பொழுது எழுந்துள்ளது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்கள் பதவி பறிபோகும் என்ற நிலைமையும் இருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் மீண்டும் சோதனைகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களுக்கு மீண்டும் சிக்கல். அதேபோல் செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை வைத்து திமுகவின் பிற அமைச்சர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்டாலின் இல்லாத நேரத்தில் சோதனைகள் நடத்தினால் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் மாறும் என்ற காரணத்தினால் உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தமிழகம் வர வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகளை கூறி வருவதாகவும் அமைச்சர்களை தெரிவித்து வருவதாகவும் தற்பொழுது ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். தற்பொழுது உட்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தெரிவித்திருப்பதும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை விட திமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தமிழகத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் வருவாரா அல்லது 8 நாள் பயணத்தை முடித்துவிட்டுத்தான் வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைவது கடினம்தான் என்றும் ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள். அதற்கு காரணம், கடந்த 3 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை பெற்றதற்கான அதிகாரப்பூர்வமான வெள்ளை அறிக்கையை வெளியிடவில்லை. தற்பொழுது 4வது முறையும் சென்றுள்ளார். அது முதலீடுகளை பெறுவதற்காக கிடையாது, குடும்பத்துடன் சுற்றுலா பயணத்தை தான் சென்றுள்ளார் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். முதலீடுகளை பெறுவதற்காகத்தான் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ளாரா அல்லது சுற்றுலா பயணமா? அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தமிழகம் வருவாரா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.